வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க.
காது கேட்டுக்கிட்டேன். ஐயா இறைவா காசு முகாரி வாசி 2 வருஷம் போச்சு. அப்புறம் என்னத்தை வாசிக்க? என்ன மத்தியில் 2 பேரும் உடம்புறதே மாதிரி வந்திருக்குமே இன்னைக்கு. இன்னைக்கு உனக்கு மாப்பிள்ள, இன்னைக்கு உனக்கு நல்ல வாய்ப்பு. 2 பேர்த்தையும் அடிச்சு நீ காலி பண்ணலாம். உட்கார். என்னைய பட போற? முகாரி பாட முகாரி படம் பாடுங்க. என்னமோ கேத வீட்டில் ஒப்பாரி வச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். கோவிக்காதி ஹரிச்சந்திரா பண்ணா ஒப்பாரியா? இன்னைக்கு நிலைமைக்கு நம்ம 2 பேரும் பாடலாமா? முதல்ல ஏன் 2 பேர் நிலைமை எப்படி இருக்கு? பெரிய ஆஸ்பத்திரியில் கிடந்த மாதிரி வந்துருக்கு 2 பேரும். எந்த இடத்துல எதை செய்யணும் விவரம் வேணாமா? இந்த இடத்துல எதை செய்யணும்? ஞானமான பிறப்பில் என்ன வினை செய்தேனோ, என்ன வைத்துக்கிறாங்க உப்பிறப்பில் என்ன வினை செய்தேனோ, இப்பிறப்பில் இந்த இழித்த வாயனிடும், இப்பிறப்பில் இந்த இழித்த வாயனிடும். ஆண்டவா 14 லோகம் சுற்றக்கூடியனான். அதல விதல சுதல ரஜாதல பாதாள பூலோகம் உபலோகம் சுபலோகம் தவலோகம் கைகுண்டம் கைலாயம் 14 லோகம் சுற்றக்கூடியனான் என்று ஒரு இழிச்ச வாயிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். யாரை என்னை காப்பாற்றுவார்? ஆண்டவன் சோதிக்கிறார்.
இந்த பயிலும் சோதிக்கிறானே. யாருக்கு யார் செய்து யார் குடியை கெடுத்தேன்? எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க. தம்பி யாரு? என்ன நொன்னே? என்ன நொன்னே தம்பி? தேவர்கள் கூட்டம். அப்ப நாங்கெல்லாம் ராவத்தர் 30 கோடி தேவர்கள், உயிரினங்களை வாழ வைக்கக்கூடியவர்கள். அடிமா கரிமா அடிமா பிரகாமி சத்துவ சத்துவன் சொல்லப்பட்ட 8 வகையான சித்துக்களை கட்டவர்கள். கூடு விட்டு கூடு வாய்வது. சித்துக்களை கட்டா இங்க இருக்கல. சித்துக்களை கட்டுறாங்க. சித்தர்கள் கூட்டமையா? சித்தர்கள் கூட்டம். கூடு விட்டு கூடு வாய்வது. வீடு விட்டு வீடு வாய் செருப்பு அடிப்பாங்க. அப்புறம் பாத்துக்க. ஒருவருக்கு ஒருவர் உண்மையை சொல்லக்கூடிய காலம். சிறுசா பெருசா இருக்கீங்க. ஆமா, பெருசு திருசாக்குவோம். கையை தூக்காதீங்க. என்ன காரணம்? அத்தாவை நாத்த நான் ஏன் அங்கேயில விட்டு இங்கே வந்து மோந்து பார்த்துட்டு இருக்க? நான் மோந்து பார்க்கல, இங்க வாசம் வருது. வானத்தில் பறக்கக்கூடியவர்கள் சித்துக்கள் தான் எத்தனை? 8 வகையான சித்துக்கள். 8 வகை. ஆமா. நவங்கள் எத்தனை? 9 நவபாசங்கள், நவக்கிரகர்கள், நவதேவர்கள், நவவீரர்கள். ஆம். ஆகமங்கள் எத்தனை? 28 ஆகமம். கலைஞானங்கள் 64 கலைகள். அழைத்தாங்க. தத்துவங்கள் 96 தத்துவம். ராசிகள் 12. நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரம். எப்படி இருக்கு? ஆமா. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? மேலூர்ல இருந்து வர்றேன். மேலூர். மேலூர்ல என்ன? அவர் முனியாண்டி மயனா முனியாண்டி முகர கட்டி. என் தகப்பனாகப்பட்டவன் பெரியவன், யார் எனக்கு தெரியாதவன், ஜீவராசிகளை படித்து ரசிக்கக்கூடியவன், கற்பனைகளின் ஜோதி கண்ணை உருவாகி 40 கோடி அறுவடை செலுத்தி வேளா சிற்பமாகும் திருச்சிற்றம்பலத்தில் பொற்புடன் நடந்துகின்ற பூங்குழல் ஒற்று போட்டி என்று சிவபெருமானுக்கு எதிராக இருக்கப்பட்ட பரமனாகப்பட்டவன். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மைமாய் உண்மைமாய் கோணாகி யார் என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாகி நின் சொல்லி வாழ்த்துவன் என்று பாடம். பொருளை அண்டவனந்தானே அலைக்கறி ஆரணனே காரணனே கண்ணா பச்சா கூர்மா வரகா நரசிம்மா என்றுதான் பார்க்கடலில் பள்ளிக்கொண்டிருக்கிற மாதவனை தொடவே காணட்டாயம். பொங்கு வளர் சமயமனும் நதிகள் எல்லாம் பொங்கி ஒங்கும் கங்குகரை காணாத கடலே அன்பர் தங்கு நிலர் பரப்பியமர் தனக்கென்ற தருவே பூந்தடமே என்று பாடக்கூடியவர். நாவிளக்க பயிர்ந்து நவனையும் தேடி பூப்பிளக்க வருகின்ற புத்திசோடு வர்த்தித்தான் சொல்லி வைத்தாலும் உலகத்தில் பெற்றதாயின் மகள் மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உட்டதகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கட்ட நெஞ்சகம் கடை மறந்தாலும் கண் இன்றி வைப்பது மறந்தாலும் நட்டவத்தவர் மனத்துள் இருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நாமர் என்று சொல்லி பெருமாளுக்கும் சிவனுக்கும் பெருமை கொடுத்து பண்ணாங்க. அப்படியா? அப்ப நீங்க இருக்கிற ஊரு மேலும் மேலும். அப்ப பூலோகத்துக்கு பேரு பூலூரா? பூலோகம் 14 லோகத்தில் இது ஒரு உலகம். இது ஒரு உலகம். லோகம். அங்க இருந்து இங்க வந்திருக்கே. ஆமா. குட்டியானையா சேராட்டவா? மூஞ்சில கிழிச்சு ககனமார்க்கமாக பறந்து வருவது. ககனம். ககனம் என்றால் வருவது போவது யாருக்கும் தெரியாது. உங்க பேரு? நாரத மகரிஷி. இந்த கண்ணெடுக்க போற மாதிரி போற இல்ல, இன்னைக்குதான் உங்களை பார்த்து செஞ்சிருக்கேன். வணக்கம். புண்ணியம் செய்ய வேண்டும், ஆசீர்வாதம் செய்வது தேவர்கள் கூட்டம். உங்களுக்கு நாங்கள் சித்தி பழக்கம். தொழில் கழகம் நல்லா இருக்கிற ஊர்ல சட்டை எழுத்து நற்கழகம். நற்கழகம். யார் நல்லவர் கெட்டவர் என்று பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை உண்டு. ஆரம்பம் நல்லா இருக்கு கழகம், முடிவுல நன்மை நடக்கும். மூத்தோர் சொல் வாக்கம் முதுநொழி செல் காயும் முன்னாடி தவத்தாலும் பின்னாடி அடைக்கப்பட்டிருக்கேன். நாங்க ஊர்ல கட்டி எடுத்து கலவு புத்தியார் கழகம் செய்வார்கள். நாங்க அருவாளத்தை எடுத்துக்கிட்டா அறிவாளர் கழகம் பண்ணுவோம். நாங்க கம்பெடுத்து அடிச்சுக்கிட்டா தெம்பால் கழகம். நாங்க கல்லெடுத்து எடுத்துக்கிட்டா சொல்லால் கழகம். அப்ப நீங்க தான் இந்த திரு ஆப்பனூருக்கு ஊனா சூனா போனா நானா தோனா. என்ன இது பட்டம் கொடுக்குற? ஊனா ஓ உலகம், சூனா சுற்றுவது, ஓ போனா பொது, ஓ நான் நனா, தோடா தொண்டன், உலகம் சுற்று பொதுநல தொண்டன். ஆனா உங்களை பார்க்கும்போது மூணா போன மாதிரியே தர்றீங்க. எந்த ஆப்பூர் கிராமத்துக்கு முக்கிய புள்ளியா நீங்க தர்றீங்க. ஆனா உங்களை பார்க்க எனக்கு ஏனா பூனா மாதிரி கேட்டு புண்ணியத்தை தரக்கூடியவர், கேட்டு புரிஞ்சு பேசுறீங்க. ஆனா உங்களை பார்க்கும்போது ஈனாவான மாதிரி, உங்களை பார்க்கும்போது பாவனா பீனா மாதிரி மரியாதை படம். என்ன ஒரு சாமியாரை வந்து அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கேன். வந்தையா சாமியார் காலில் விழுந்தையா, என் சாமனையாவது தொட்டு கொண்டிருக்கலாம், அதையும் செய்ய மாட்டேங்கிறீங்க. என்ன பண்ணிட்டு முதல்ல ஏன் இருக்கிறீங்க? நான் வீணை சொன்னேன். எப்பவுமே நாரதர் பேசக்கூடியது நல்ல சொல்லு. நீங்க தப்பு எடுத்துக்கிட்டு என்னைய பழிபடக்கூடாது. ஏன்னா என் கும்பாபிஷேகம் கட்டு போறோம். சரியா? அது வேற இது வேற. உங்க சாமான வீணை என்று பொருள் முதல்ல சொல்லிருக்காங்க. வீணை சாமான கடைக்கு போறாங்க, எல்லா ஊர்லயும் ஒரே மாதிரி பேச மாட்டாங்க. சில ஊர்ல கடையில போய் பொருள் வாங்கிட்டு வாங்கம்பாங்க, சில ஊர்ல சாமான் வாங்கிட்டு வாங்கம்பாங்க.
சில ஊர்ல வேலைக்கு போங்கம்பாங்க, சில ஊர்ல ஜோலிக்கு போங்கம்பாங்க. அப்ப பதங்கள் ஜோலி அத கஜான தவிர ஞான யமன சொல்லி இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம், செயல் இலக்கணம், 5 வகை இலக்கணத்துக்கு சொந்தக்காரங்க நாங்க. அப்ப கஜான தவிர தா ஞான யமன மீ ஏரள வளல இல் தமிழுக்கு சொந்தம். ஆனா பரவாயில்லையா, எவ்வளவு நிதான அந்த தமிழ் உங்கள்கிட்ட கேட்க முடியும். பரவாயில்ல, உங்களுக்கு பின்னாடி செய்யலாம் ஆசையா இருக்கு. என்னங்க புரிஞ்சுக்கிறவா? வாழ்க்கையில பின்னாடி ஆசை. ஏன் தப்பு தப்பா பேசுறேன்? நான் தப்பா நீங்க தான் பின்னாடி. பெரியவர்கள் சொல்வது உண்டு, பின்னாடி ஒரு வாழ்க்கை நல்லா இருப்பாங்க. பெரியவர்கள் தரிசனம் பாவ விமோசனம். அதே போலதான் கெட்டாலும் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மையத்தான் தரும். இன்னைக்கு ரொம்ப வருமானம் வந்திருக்கு உங்களுக்கு. என்னங்க உங்களுக்கு இன்னைக்கு வருமானம் வந்தான்னு வராட்டன்னு நம்ம திரு ஆப்பூர் இந்த மேடையில் நடிச்சாலும் நமக்கு பெரிய எதை புண்ணியம் தாய் தாப்பை கொடுத்தவங்க எல்லாம் செய்ய நினைச்சாலும் எதை தடங்கள் செய்ய முடியல. இருந்தாலும் என்ன நன்மை? உங்க அப்பாவுக்கு தொழில் பிரமன் படைப்பு தொழில். யார தொட்டுக்கிட்டு பேசுற அடிக்கிறாங்க. நீ சூத்திரவா, நான் பிராமணவா, என்னை தொடக்கூடாது. உனக்கு எனக்கு ரொம்ப தூரம் இருக்கு. நீ நான் கவிச்சு சாப்பிட பையன், நான் துளசி வச்சு சாப்பிட பையன். நீ கவிச்சு சாப்பிடுவியா? நாங்க துளசி மட்டும் சாப்பிடுவோம். வேலை வச்சு நாட்டுக்கோழி கறியை தின்றீங்க. நீ நம்பாதீங்க. சொல்லி சொல்லி குப்பா வச்சு தான் குட்டிச்ச வராங்க. நாடு என்பது இருக்கு. பரவாயில்ல. பிரமன் படைப்பு தொழிலுக்கு அதிபதி. எங்க எங்க அப்பா பார்க்க முடியாதியா? பார்த்திருக்கேன். யாரும் பார்க்க முடியாது. வந்திருக்காரு. தேவர்கள் கண்ணுக்கும் தெரியாதவன். எங்க அப்பாவை பார்க்கணும்னா கொடுத்து வைக்கணும். அப்பாவுக்கு எத்தனை தலை? 5 தலை. எப்ப முன்னாடி இருந்துச்சு. சிவனால் கொய்யப்பட்டது ஒரு தலை. எனவே 4 என்று பேர் வந்து 4 தலையோட இருக்காரு. சிவனால் கொய்யப்பட்ட தலைதான் திருவோடாக மாறியது. அந்த திருவோட விட்ட இடம் தான் விட்ட வாசல் இடம். நான்முகன் மைந்தனா? எங்க வீட்டுல எங்க அப்பா படிச்சது யாரு? எங்க அப்பா. எங்க அம்மா படிச்சது? அதுவும் எங்க அப்பா. விண்ணை படிச்சது? அதுவும் எங்க அப்பா. அண்ணா படிச்சது? அதுவும் எங்க அப்பா. புள்ள படிச்சது? எங்க அப்பா. ஆப்ப படிச்சது? அதுவும் எங்க அப்பா. கோட்டரை படிச்சது? எங்க அப்பா சாதையா. எல்லா ஜீவராசியும் உற்பத்தி பண்ணக்கூடியவன் தகப்பன். என்ன எல்லாருமே சொல்றாங்க நாரப்பயன் பேசி தப்பிக்கணும். என்ன பேச? இப்ப எங்க வீட்டுல எங்க அப்பா எங்க அம்மா படிச்சாருல, என்ன படிச்சது யாரு? அதுவும் எங்க அப்பா தான். அப்ப எங்க அப்பா சந்தைக்கு போயிட்டானா? உலகமெனும் சந்தை. நீங்களாம் செவ்வாய்க்கிழமை சந்தைக்கு போவீங்க. ஆனா எங்க அப்பா நடந்தது உலக சந்தை. ஆடு மாடு எப்படி செவ்வாய்க்கிழமை நீங்க வாங்குறீங்களோ அதை போல உலகத்துல குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய சந்தை நடந்தது எங்க அப்பா தான். எங்க அப்பா நினைச்சாலே குழந்தை கொடுக்க முடியும். என்ன எப்படி சொல்றிய? இது உலகம் மேல பிண்டத்தை பிடித்து போதும் எங்க அப்பா. தெண்டத்துக்கு உழைக்கிறது உங்க அப்பா. நிலம் வந்து பூமாதி. மேல இருந்து செய்யறது அது எங்க அப்பா. கீழே இருந்து செய்யறது அது உங்க அப்பா. மேல இருந்து செய்யறதுட்டா எவ்வளவு மனசு எங்க அப்பாவுக்கு பெருசு. ஐயா மனசு அள்ளி கொடுக்கக்கூடிய தகுதி உண்டு. அப்ப பூமாதேவி நிலம் எங்க அம்மா. ஆமா. அதுல உழுது தண்ணி வாய்ச்சது யாரு? அது உங்க அப்பா. எங்க அப்பா. விதை போடுறது எங்க அப்பா. விதை போடுறது உங்க அப்பா. வித்துக்கு அறிவு எங்க அப்பா. எங்க வீட்டுல உங்க அப்பா விதை போட்டாரு. கண்டிப்பா. நாங்க 7 ஆம்பளை பையங்க பிறந்துட்டோம். ஒவ்வொரு குடும்பங்கள்ல சரி 40-50 வருஷமா குழந்தை இல்லாம இருக்காங்களே, அங்க என்ன உங்க அப்பாவுக்கு டவர் கிடைக்கலையா? டவர் கிடைக்கல. ஆண்டவர் எங்களுக்கு இந்த டவர்லாம் என்ன அழிச்சு போவியா? ஆண்டவர்கிற பட்டங்களுக்கு உண்டு. செய்த பாவவிடிகள். உன்னை நல்ல வார்த்தையால் பிறந்தால் நல்ல வார்த்தையை பேசக்கூடியவன் அடுத்த வரவில் தெய்வமாக பிறப்பான். கெட்ட வார்த்தையை பேசக்கூடியவன் அடுத்த வரவில் ஊமையாக பிறப்பான். 10 பேருக்கு புண்ணியம் செஞ்சா அடுத்த பிறவில அவன் கோடீஸ்வரன். இருந்த சொல்ல யாருக்கு கொடுக்காம வச்சா அடுத்த பிறவில அவன் திருடன். எப்படி? செய்த பாவம் செய்த வினை இதனால் வரக்கூடியதுதான். அதனால குழந்தை செய்யும் பிற்பக விளையும் உள்ளியர் தள்ளியராயும் மெல்ல வந்து நுழையத்தான் ஊழ்வினை மெல்ல நுழையும். வினை விதத்தவன் வினை இருக்கணும். தினை விதைச்சவன் தினை இருக்கணும். உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சாங்க. தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சாங்க. அனுபவிச்சாங்க. தெரியுமில்ல? பரவாயில்ல. 4 பேர் போன பாதையில நாமளும் போகணும். 4 பேர் மெச்ச ஊரே பேசணும். நடந்துக்கணும். பரவாயில்ல. 4 பேர் போன பாதையில தான் யாரு? அப்பர், திருஞானசம்பந்தர், மாணிக்கவாசகர், சுந்தரர். இந்த 4 பேர் என்ன பண்ணாங்க? தெய்வத்தை நாடி சென்றார்கள். தெய்வ புகழை பாடினார்கள். சமயக்குறவர்கள் 4 பேர். ஆமா. 4 பேர் மெச்ச நடந்துக்கணும்னா பெற்ற தாய், தகப்பன், ஆசான், தெய்வம் எல்லாரும் நம்மளை பத்தி நல்லா பேசணும். உங்க அம்மா பேரு கலைவாணி.
கலைகளுக்கெல்லாம் அதிபதி, சொல்லுக்கு சூட்சமக்கார், வேதத்துக்கு முறை சொல்லக்கூடியவர். ஸ்ரீ சுத்தம் துக்கா சுத்தம் கணபதி ஒளி சத்தம் 10 பாட்டு 8 தொகை புறநானூறு அகநானூறு 15 கணக்கு வஞ்சித்தினை நொச்சித்தினை தும்பத்தினை பொதுவியல் கைகளை அனைத்துக்கும் சொந்தக்காரி எங்க அம்மா. பூரா லேடி நொச்சித்தினை இது கூட இலக்கணம் இலக்கணம் பரவாயில்ல. இவ்வளவு விவரம் கேட்கறீங்கல்ல, உங்களை பத்தி நான் சரஸ்வதி மையம் சரஸ்வதி மையம் உங்களை பத்தி நான் கேட்க ஆசைப்படுறேன். எது கேட்டாலும் சொல்லுவீங்களா? நீங்க கல்யாணம் ஆயிடுச்சா? பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரியா? பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரினா ஆசைகளை துறந்தவன். உலகத்துல என்னத்தை செய்யப்போம், வேணாலும் ஒதுக்கி வச்சாச்சு. அவ்வளவுதான். சுத்தமா திருப்பட இல்ல. என்ன சுத்தமா இல்ல? என்ன இல்ல? நீங்க சொல்றீங்க ஆசைகள் மனதில் கிடையாது. உலகத்தில் வளர்ந்து இப்ப இருக்கா இல்லையா? என்னது ஆசை இருக்கு, அது எந்திரிக்க விடாம அமைக்க வச்சிருக்கு. எந்திரிக்க விடாம அமைக்க வச்சு மாத்திரை போட்டு நான் சொல்றது மனசுல உள்ள ஆசையா. இந்த மனசுல உள்ள ஆசையை வெளியில் எந்திரிக்க வைப்பவன் மிருகமாகிறான். இந்த ஆசை உள்ள வச்சு அமைக்கக்கூடியவன் தெய்வமாகிறான். நாங்களே எப்பவுமே எந்திரிக்க விடாம அமுக்கிற பரம்பரை. சரி, எனக்கு தெரியும் நீங்க அமுக்கிற என்ன அமுக்குறாங்க இல்ல, எந்திரிக்க விடாம. நீங்க வேற மாதிரி நினைச்சிக்க கூடாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் காமம், மோகம், மதம், ஆச்சரியம் 6 வகையான தீய குணங்கள் இந்த உடம்புல உள்ள கிடக்கு. சில நேரத்தில் மனுஷன் என்ன பண்ணுவேன், நாயா குலைப்பான். சில நேரத்தில் குயிலா பாடுவேன். சில நேரத்தில் சமூராஜா இருக்காரு கொக்கர புதிய அது என்ன பத்திரிக்கை எல்லாருக்கும் ஆகி போச்சு. அதனோட தெரியுமாயா, இப்ப சமூராஜா இருக்காரு. 4 பேருக்கு உதவி செய்தால் நீங்கள் ஒரு பிராமணன், ஊருக்காக உழைத்தால் நீங்க ஒரு சத்திரியன், இறந்த படத்தை கொண்டு வந்து இடுகாட்டில் வைத்து எரித்தால் நீங்கள் ஒரு சூத்திரன். நல்லா தெரிஞ்சுக்கிறோம். நம்ம எல்லாம் பரிசு கிடையாது. நம்ம வளர்க்கிற யாகம் சின்ன யாகம். 4 சமுத்து குச்சியை போட்டு 2 ஆலமரத்தை போட்டு நெய்யை ஊற்றி வளர்க்கறது நம்ம பெரிய யாகம் கிடையாது. நம்ம எல்லாம் இறந்த பின்பு நம்மளை கொண்டு போய் இடுகாட்டில் வச்சு எரிக்காம ஒரு வெட்டியா அவன் செய்கின்ற யாகம் தான் பெரிய யாகம். அதான உண்மை. அந்த யாகத்தை நம்ம செய்ய முடியுமா? பெத்த தகப்பை செத்து கிடந்தாலும் பெணம் என்று சொல்லி தூக்கி வெளியில போட்டுருவான். 6 வீடு கட்டி கொடுக்கட்டும், தகப்பன் இறந்தவுடன் பிணம் என்று சொல்லி 1/2 மணி நேரத்துக்கு மேல வச்சா வீசும் சொல்லி வெளியில வைக்கலாம். கும்பாபிஷேகம் போடுறாங்க. கும்பாபிஷேகத்துக்கு அது ஏற்கனவே அட்வான்ஸ்ல வாங்கிட்டேன். ஆமா, அட்வான்ஸ் என்னமோ என் பிறப்புல இந்த அம்மனுக்கு கும்பாபிஷேகம் பண்ணாதே அந்த 51 கும்பாபிஷேகம் பண்ணதுக்கு எனக்கு சமமா இருக்கும். அதுக்காக பகவான் அம்பான் உத்தரவு கொடுப்பான். எந்த நேரத்துல எதை நடத்த அவளுக்கு மட்டும்தான் தெரியும், நம்மளுக்கு கிடையாது. நம்மளாம் விளையாட்டு போச்சு. ஆனா நடத்த வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக நடத்த. இது என்ன யுகம்? இது கலியுகம். கலியுகம். நீங்க எத்தனை பிறவி எடுத்தீங்க? மானிட பிறப்பு, காந்தர்வ பிறப்பு, தெய்வ பிறப்பு. ஆமா, உங்களுக்கு நாரதர் முன்னாடி ஏதாவது கொண்டாட்டி உள்ள இருந்துச்சா? இப்ப கிடையாது. முன்னாடி 52 கொண்டாடி இருக்கு. 52 கொண்டா? சிலிண்டருக்கு பதிஞ்சிட்டீங்களா? எதுக்கு சிலிண்டருக்கு பதிவா? அது சாப்பிட பழக்கம் கிடையாதுயா. இல்ல, எத்தனை? 60 குழந்தைங்க. கும்பலையா மாறினீங்களா? பெண்ணாக மாறி ஆதிவருவ விவசுக்கல பிரபதுல பிரசுரத்தி ஆங்கில ஸ்ரீமக பவ யுவதாதி ஈஸ்வர விகதாதி பிரமாதி விக்ரம விக சித்திரமான சுபானு தாரண வாத்திய விய சர்வசத்து சர்வதாரி விரோதி கரணந்திர விஜய ஜெய மன்மத துர்மகி கேவலம்பி விளம்பி விகாரி சாணவரி விடவ சோகருது சோபகுருது விரோதி விசுவாச பிரபவ கீழக சௌமிய விதல பிரவிதிச ஆனந்த ராட்சச விளம்பிங்கன ஆலயத்தி சித்தாத்திர புத்திரி 60 பிள்ளைகளை பெற்றெடுத்து செவ்வாய்க்கிழமை சந்தையில 3 பத்து இது விளம்பி வரமையா? விளம்பி சித்திரவரம் தான் விகாரி. இப்ப எழுதி வச்சுக்க, இந்த மேடையில அரிநாட்சி மேல சத்தியமா சொல்றேன், இந்த வருடம் சித்திர மாத்தையிலே தண்ணி விளையாட்ட என்னன்னு நினைக்கிறேன். சித்திர மாத்தையில ஊர்ல தண்ணி விடணும். மழை பெய்யுது, கொடுக்குற வாக்குத்தேன் அம்பாள் நடத்தி காட்டுவான். மனசு வைக்கணும்யா. 10 மணிக்கு கடல் வரணும்னா வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் 10 நாளைக்கு காப்பு கட்டி எந்த பொய் பேசாமல் அடுத்தவருக்கு துரோகம் செய்யாமல் கணக்காக அம்மன் புகழை பாடினா நிமிஷம் நம்ம சொல்ற நேரத்துல வந்து மேல நிற்குமே கண்ணன். அதுதானே காக்காய வாடகைக்கு எடுத்து போடு. வாடகை எடுத்து போடுறோம். எந்த காக்காயை வாடகை? எந்த ஒண்ணு உன்னை போட்டாங்க நாடகத்துல என்னை குடியை எடுத்து வந்து வாங்கிக்கிறேன். பரவாயில்ல. உங்க பேர் என்ன? இந்த 60 பிள்ளைக்கு ஆதார் அட்டை வாங்கிட்டீங்களா? எதுக்கு ஆதார் அட்டை? ஆதார் அட்டை எதுக்குயா? இங்க கொடுக்குறாங்க, கோட்டைப்பேட்டில் கொடுக்குறாங்க. அது சாக போறவனுக்கு அட்டையா? எங்களுக்கு கொட்டை மட்டும் போடும். அப்படியா? உலகத்துல பெரிய கொட்டை யாருக்கு இருக்கு? பெரிய கொட்டை முத்துராசா. நாராயணா நாராயணா. ஏன் நான் சொன்னது ருத்ராட்ச கொட்டை.
கொட்டையா? சிவபெருமானே ருத்ராட்ச கொட்டை. அது என்ன கஞ்சி இன்னொரு தெரியுமா? 2வது கொட்டை யாருக்கு இருக்கு? ஆதிநாராயணன் இருக்குது. ஆதிநாராயணன் பாத்தீங்களா? ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. ஈஸ்வரா அந்த ஆதிநாராயண துளசி கொட்டை, பெருமாளுக்கு துளசி கொட்டை, சிவபெருமானுக்கு ருத்ராட்சம். நான் பேசுறது நல்ல கொட்டையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க வேற கொட்டையில பேசாதீங்க. சரியா? என்ன கஞ்சி குடிக்கிற கும்பாவத்தை மகதியார் உங்க மாதிரி இசைவேட்டி பாடக்கூடியது. கையில கட்ட எனக்கு வந்தா ஓரமாட்டு அடிக்குது. அப்படியா? நினைப்பு வந்தா பெருமாள் நினைப்பு வந்தா அப்படி போய் ஓரமா அடிச்சுட்டு வாங்களேன். இசைவேட்டி பாடக்கூடியது. மிஸ்ரம், திசரம், கண்டம், சதுர்ச்சரம், சங்கிரணம். அடே தானக்கு இதெல்லாம் எழுதி கிடக்குது. படிச்சா தானே அஞ்சையும் படக்கு சடக்குன்னு அடிக்கிறார் கட்ட. ஏன் நீங்க எது உங்களுக்கு வேணுமா? இல்ல சங்கீதம் பாட போறீங்களா? சங்கீதம் பாடல ஒரு 12 வெள்ளாட்டு குட்டி காயடிக்காம கிடக்கு. தூக்கி போட்டு அடிக்கிறேன் அப்படின்னு சரி போட்டு வரேன். பரவாயில்ல. உங்க அப்பா யாரு? எங்க அப்பா காத்தாளுக்கு புடிச்சேன். சரியா சொல்றா? உங்க அம்மா யாரியா? எங்க அப்பாவுக்கு கொண்டாட்டி. மரியாதை கிடையாது. பேர் இல்லையா? அப்பா பேர் நம்பி. உங்க அம்மா பேர் நங்கை மோகினி. கூட பிறந்தவர்கள் மேல 3 கீழே 3. எங்க மூத்தவங்க 3 பேரு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. சொல்லுபடி கேட்கிறாங்களா? கேட்கிறாங்கன்னா நடுவுல இருக்கேன். சொன்னபடி கேட்க மாட்டேன். என்ன அப்படி கேட்ட? கூட பிறந்த கேட்ட வாங்கி கொடுத்தோம் இல்லையா? இல்ல சொத்தை கூட கொடுக்கணுமே. கூட பிறந்த சொத்தை கொடுத்துருவேன். சரி, 1 மணிக்கு எந்திரிச்சுட்டு அதான் வேணும். அப்படி என்ன 1 மணிக்கு கேட்கிறாங்க? என்ன கேட்கிறாங்க? நானும் செருப்பிட்டு அடிக்கேன். மேவாரத்தில் அடிக்கிறேன். விளக்க மாத்திட்டு அடிக்கிறேன். பிச்சை கூட பிறந்தவன் அப்படி அடிக்க கூடாதியா? கூட அடிக்கூடாது. அவன் என்ன அடிச்சுட்டாங்க? நல்லா தெரிஞ்சுக்க. கூட பிறந்த அண்ணன் தம்பி விளையாட்டு காட்டணுமா? என்ன செய்யணும்? சின்ன குழந்தைக்கு ஒரு குதிரை ஏறி விளையாடுறது, யானை ஏறி விளையாடுறது, இப்படி விளையாட்டு கேட்ட பேசாம இருப்பாங்களா அவங்க? நீங்க ஏன் அதை பத்தி கவலைப்படுறீங்க? இல்ல அந்த வயசு கிடையாது. அவன் வயசுக்கு வந்துட்டேன். முகர கட்டிக்கு வயசு வந்து வேணும்ங்கிறேன். அந்த முகரைக்கு பரவாயில்ல. உங்களை பத்தி விவரம் கேட்டேன். எது கேட்டாலும் நீங்க சொல்லுவீங்களா? நீங்க கேட்டதுல நான் சொல்ல முடியாது. என்ன பிடிவாத பேச்சா இருக்குது? நீங்க யாரியா? நான் யாரு? நீங்க யாருன்னு நீங்க கேட்டா நான் சொல்லணுமா? உலகத்துக்கு பெரியார்கள் பரப்பம் கம்பு கூட்டங்களை கொடுக்க நறுமணம் நட நறுமணம் பேசக்கூடியது. உடம்புல மோந்து பாருங்க. கீழே வேணும். அடைய பமகமன்று எப்படியா? சின்ன பிள்ளை தீய பூச்சி சந்தனமையா கந்தம் என்று சொல்லப்பட்ட சந்தனம். கந்தத்வாராம் திருதஸ்தான் நித்தியபுஷ்டாம் கர்ஷனி ஈஸ்வரிகம் சர்வபோதானம் தாமிவாமிச்சரி. பரவாயில்ல. நான் எது கேட்டாலும் தேவை. நீங்க சொல்லுங்க. அப்படியா? ஆமா. இப்ப ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது. ஆமா. அந்த கும்பாபிஷேகம் ஒரு கோயிலுக்கு எதுக்கு நடத்துறாங்க? இது ஊருக்கு தெரியும் எதுக்கு நடத்துறாங்கன்னு சொல்லி. ஊருக்கு தெரியும்டா அப்புறம் என்ன மயத்துக்கு சம்பளம் வாங்கிட்டு வர்றேன். எது எவனை சொல்லி கொடுத்து அனுப்பி போட்டிருக்கேன். கும்பாபிஷேகம் நடத்தது இறைவனுக்கு ஒரு கும்பாபிஷேகம் கிடையாது. 6 வகையான கும்பாபிஷேகம். எல்லாரும் ஒரு கும்பாபிஷேகம் வச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா 6 வகையான கும்பாபிஷேகம். என்ன கும்பாபிஷேகம்? அனாவர்த்தனம், ஆவர்த்தனம், அந்தரிதம், புனராவர்த்தனம், அஷ்டபந்தனம், ஜீர்ணோத்தாரணம். 6 வகையான கும்பாபிஷேகம். ஒரு கோவில்ல மருந்து சாத்தி 12 ஆண்டுக்கு ஒரு முறை கும்பாடுவது பேசாரியா கும்பாபிஷேகம். என்ன சொல்றாங்க கேளுங்க. அவங்களாவது இருந்து பாக்குறாங்களே, அதை நம்ம முகம் கட்டி அதனால இப்ப சந்தோஷம். பரவாயில்ல. 6 வகையான கும்பாபிஷேகம். 12 ஆண்டுக்கு ஒரு முறை மருந்துகளை எடுத்து விட்டு சிலையை எடுத்து வைத்து மறுபடியும் எந்திரத்தை புதுப்பித்து மருந்து சாத்துவது அஷ்டபந்தனம். ஜீரணத்தாரம் என்ன? உடைந்த சிலைகளை மறுபடியும் கடலில் செலுத்தி விட்டு புதுச்சலையில் வைப்பது ஜீரணத்தாரம் கும்பாபிஷேகம். அந்த ஒரு கும்பாபிஷேகம் இருக்கு. கோவில இறப்பு நடந்தால் அப்பவே கழிவிட்டு அன்னைக்கு கும்பாபிஷேகம் வைக்கணும். அது அந்த கும்பாபிஷேகம். சொர்ணபந்தன கும்பாபிஷேகம் இருக்கு. அப்படின்னா என்ன? அஷ்டபந்தன வரதுக்கு பதிலாக தங்கத்தை காய்ச்சி ஊத்துறது, இது சொர்ணபந்தனம். ரஜனபந்தன கும்பாபிஷேகம் இருக்கு. ரஜனபந்தனம்னா வெள்ளியை காய்ச்சி ஊத்தி தகட எந்திரம் பண்ணுவது, இது ரஜனபந்தனம். அப்படியா? பழமையான ஜீர்ணோத்தரம். ஜீர்ணோத்தாரம் 12 படை கோயிலை புதுப்பிப்பது, புனராவர்த்தனம், ஜீர்ணோத்தாரம். அந்த தெய்வங்களுக்கு உயிரோட்டம் எழுப்பது. கண்டிப்பா 12 வருஷத்துக்கு. இந்த 12 வருஷம் கழிச்சு 48 நாள் கும்பாபிஷேகம் நடக்கி. 48 நாள் மண்டல பூஜை வைப்பாங்கல்ல, வைக்கிறாங்க. 100 நாள்ல வைக்கலாம், 70 நாள்ல வைக்கலாம். சரி.
80 நாள் வைக்கலாம். ஏன் 48 நாள் கழிச்சு வைக்கிறாங்க? முறைச்ச சம்பந்தம் பண்ணா பத்தாது. 48 கணக்கு இருக்கியா? எதற்காக? ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடத்துறோம், ரொம்ப முக்கியமான விஷயம். முகூர்த்தம் புதன்கிழமை முகூர்த்தம் அப்படின்னு போட்டுட்டா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் 100 பேருக்கு மேல திருமணம் நடக்கும். ஆனா எல்லாருக்கும் அன்னைக்கு திருமணம் நடத்தலாமா? ரொம்ப பேர் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். முகூர்த்த நாள் அன்னைக்கு எல்லாருக்கும் தேதி பிடிச்சிடும், எல்லா மாப்பிள்ளை பெண்ணுக்கு. அப்படி குறிக்க கூடாது. அன்றைக்கு நாளைக்கு புதன்கிழமை முகூர்த்தம்டா, அதுல ராசி நட்சத்திரத்தை பார்க்கணும். அன்னைக்கு சந்திராஷ்டமம் உள்ள பெண்ணுக்கு திருமணம் நடத்தக்கூடாது, சந்திராஷ்டமம் உள்ள ஆணுக்கு திருமணம் நடத்தக்கூடாது. நம்ம இதெல்லாம் பார்க்க மாட்டோம். மொத்தத்தில் முகூர்த்த நாளை வச்சு கல்யாணத்தை வச்சிருவோம். அதனாலதான் சில குடும்பங்கள் பிரிவதற்கு காரணம் இருக்கு. அப்ப எங்களை மாதிரி ஆள்கிட்ட வரணும், ஒரு 2000 ரூபாய் கொடுக்கணும், கொடுத்து ஜாதகத்தை பார்க்க சொல்லணும். என்னைக்கு ராசி நல்லா இருக்கு, என்னைக்கு நட்சத்திரம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுக்கணும். நல்லா வாங்க. என்ன உங்களை மாதிரி 2000 200 ரூபா போதும். ஏன் பச்சரிசி வாங்கணும், வாழைப்பழம் வாங்கணும், வேஷ்டி வாங்கணும், தச்சனை வைக்கணும். வேஸ்ட் 11,400 ரூபா தச்சனை. வேஸ்ட் எவ்வளவு? இதான் நாங்கள் புரிய கோடாங்கி அடிக்கிற 11 ரூபா சொல்றதுக்கு வேதமந்திரம் சொல்லப்படி வரும். 48 கணக்கு, 27 நட்சத்திரம், 12 ராசிகள், 9 நவக்கிரகங்கள், 3 கூட்டுங்க. 27 12 39 39 9 48. அந்த 48 கலசம் வச்சு பூர்த்தி பண்ணுவது மண்டல பூஜை. ரொம்ப கண்டியா இருக்காரியா? பரவாயில்ல. வள்ளியை சந்திக்க வேண்டும். வள்ளிக்கு முன்னாடி புள்ளியும் சந்திங்க. அந்த பெண்ணை ஆசிரமத்துக்கு அனுப்புங்க. ஆசிரமம் புத்திர வாக்கியம் கொடுத்து முடியுது. புத்திர வாக்கியம் சுப்பாசி நடத்துற மாதிரி என்னையா குழந்தை வாக்கியம் கொடுக்கிறது யார் முடியுமா? ஐயா சாமியார் மட்டும்தான் முடியும். வர சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, புத்திர வாக்கியம் கொடுக்குறாரா? பெட்டிக்கார திருமுருகன் வகைரா, திருமுருகன் வகைரா, மதன் வகைரா, பாட்டு நல்லா பாடுவாங்க. வாங்க சாமி.
கொடி கொடுங்க சாமி என்ன இன்ன வரைக்கும் கோவமா இருந்தீங்க இப்ப சிரிக்கிறீங்களே லேசா என்ன எனக்கு பிள்ளை வந்து நாரதர் முகச்சாடையில சூப்பரா இருக்காரு பெத்த பிள்ளை மாதிரி ஈஸ்வரி எப்பேற்பட்ட பேர் அம்மன் பேர் சாமி நான் கேக்குறேன் இவ்வளவு நேரம் வீண நேரம் இப்ப நெளிச்சிருக்கேன் ஈஸ்வரா ஈஸ்வரா கிரகம்டா வேணா வேணும்னு சொன்ன கேட்டீங்களாடா இந்த ஈஸ்வரி மேல ஆசைப்பட்டு பெண்ணை பார் ஆசிரமத்துக்கு கொண்டு போவா நீ ஒட்டு நம்பரே இங்க வாரு நம்பரே இந்த பகுதிக்கு புதிதாக வந்துள்ள மாதிரி உன்னை பார்க்கிற பொழுது பெற்ற மகளாக தோற்றம் அடிக்கிறார் யார் உனக்கென்று வாழ்வு காத்துக் கொண்டிருக்கின்றது நேற்று ராத்திரி பிள்ளை கூட்டு வேணா பட்டாணி வைக்கிற முடிஞ்சிருக்காங்க பட்டாணி வைக்கிறாளா உங்க சுண்டவர் எடுத்து போய் பாத்துக்கயா ஒரு சாமிக்கு மரியாதை எவனா கொடுக்காங்களா இது ராத்திரி நேரா இந்த பெண்ணை பார்க்கிற பொழுது 52 மனைவிமார்கள் கட்டப்பட்ட ஒரு காலம் 53 உன்னை சேர்ந்தோட நான் பிச்சை எடுத்து சென்று பேசுறேன் இதோட எவன் நம்மளுக்கு கும்பாஜம் கொடுக்க மாட்டாங்க கட்டவண்டி காப்பாத்த வந்த வண்டி காப்பாத்த வந்த வண்டி யாருக்கு கட்ட வண்டின்ற என் வண்டி பைபாஸ்ல போற வண்டி ஆடா இந்த பெண்ணை பார்க்கிற பொழுது கிளி போல இருக்கின்றார் பேசுவது கிளியா இல்லை பின்னரசி மொழியா பேசுவது கிளியா இல்லை பின்னரசி மொழியா கோழிக்கொண்ட சிலையா கொடியா பேசுவது கிளியா இல்லை பின்னரசி மொழியா பாடுவது கவியா இல்லை பாடுவது மகளா பாடுவது கவியா இல்லை பாடுவது மகளா மகளே வரச்சொல் தலைவியை பார்க்க வேண்டும் எங்க அம்மா பாக்குறீங்களா சாமி மல்லிகண்ண வாடா எனக்குன்னு ஒண்ணு வச்சிருக்காரு அச்சு முள்ள கொச்சு முள்ள அது இல்லவா அது வாடா நவராத்திரி சிவராத்திரி
மக்களமாக இருப்பேன். என்ன கூப்பிட்டீங்க? என்ன காரணம்? நம்ம இடத்துக்கு பிரமா வளர்ந்து இழுத்து தோட்டி வித்தவர் நாரத மகரிஷி வந்திருக்கார். நாரத மகரிஷி நம்ம இடத்துல இருக்கார். வந்தவங்களை வரவேற்றீங்களா? அருமையான வரவேற்பு. என்னுடைய கடமைக்கு நானும் வரவேற்கணும் இல்லையா? உடனே கட்டி இழுத்து வாருங்கள். சாமி வாங்க. அங்க வரைக்கும் டான்ஸ் வந்தோடனே வேமா வந்தீங்க. வாங்க வருகிறது உலகம் போட்டு மொத்தம் வருகிறது. தத்துவத்தை புத்தகரை வருகிறது. தமிழ்நாயின் மேதையை வருகிறது. நான்மறை நாயகனை வருகிறது. நாடு போட்டு மன்னவரை வருகிறது. ஊழ்வினையா மாற்றி அமைக்கும் உயர்ந்தவை வருகிறது. என் செல்வம் என் நாட்டு மக்கள் செல்வம் வரவேற்கிறேன் சுவாமி. தாயாடு வருங்க விழுந்து விழுந்து கரவமலை பாட்டு சொல்லுறாங்க. உங்களுக்கு ஏர்வழி எங்க இருக்கு தெரியுமா சாமி? ஏர்வழி நம்ம எல்லாரும் அதுக்கு தானே வந்திருக்கிறோம். அதான் சாமி ஒரு ஆளை சேர்க்கணும் சாமி. வெளியே வந்து இவ்வளவு கோபப்படுறீங்க. உள்ள நம்பர் வாங்கினீங்க. பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். உங்கள்ட்ட இருந்து பிடிக்கிறாங்க. சென்று வா மகளே. ஆமா சாமி. மிஞ்சி சாமி உங்களை கேட்கறாமா? என்ன எப்பயும் கேட்க மாட்டேங்குது. உங்களை பார்த்ததே கேட்கணும் தோணுச்சு. அந்த கையில வச்சிருக்கு என்ன சாமி? என்ன கட்ட காய கட்டியா? காலக்கட்டு. அந்த அந்த ஆடுகள் அப்படி சும்மா படுத்துங்க. குடிச்சிட்டு வாங்க ஆட்டை. கட்ட வச்சிருக்காருங்க. குடும்ப தொழில விட மாட்டேறீங்க. சென்று வா. ஓடிரு. சும்மா விட மாட்டேன். வந்துருப்போங்க சாமி. ஏன் புருஷ அறுவாடு தொட்ட அந்த உத்ராஜம் கொட்டையை கொட்டாடுங்க பாரு. கட்டையை கேட்காது. பாசத்துல பிள்ளை ஆத்து கலைக்கிறேன். இல்ல சாமி என் புருஷன் அடங்க மாட்டேங்குது. அது 2 நாளைக்கு வந்து உங்க கை வசத்தை காமிச்சீங்கன்னா போதும். அட்டைக்கு விடுவீங்க. கலை தெரியுமா? அதை கேட்காது. கொட்டையை கூட கொடுங்க சாமி. சாமி அப்புறம் வாங்க. ஓடிரு. என் மனசுல வச்சுக்கிறாங்க. வைக்க மாட்டேன். வாயில வச்சுக்க. பேசுங்க. போடா.